மாஸ்டர் அப்புறம் என்னாச்சு மாஸ்டர்? சொன்னீங்களா இல்லையா உங்க ஆளுகள்ட்டலாம்? அந்த அதோட பொம்பளை சொன்ன மாப்பிள்ள ஏன்டா விஷயத்த? கேக்குற? எனக்கு மன சங்கட்டமாயி போச்சுடா, தர்ம சங்கட்டமாயி போச்சு மாப்பிள்ள. சே. இப்ப வந்து காலையில அடுத்து வரையில சொல்லுவேங்க. சொல்லலைன்னா அது வேற சிக்கலா போயிருமே அப்படின்ட்டு அம்மா. ரொம்ப யோசனை. ஆ. இவ்வளவுலாம் பழகிட்டு எப்படி சட்டுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது கண்டிப்பா. உண்மையிலே அது பெரிய சொல்ல முடியாது. இவன் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் நம்ம முதலாளி கபிலும் வந்து ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். சொல்ல மாட்டேறான். அடுத்துனா வந்தாப்புல. வந்ததோட இப்ப எனக்கு வேற வழியும் இல்ல, வேற சொல்லிதான் ஆகணும்னா. ஆமா, வேலை பார்க்குறோம், நம்ம சம்பளத்தை ஆகுறோம். ஆமா, அப்ப வந்து இருக்கையில அவன் வந்து ஆக்சுவலா வந்து டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குண்டா. இவங்க தங்குறதுக்கு நாங்க நிக்கிறதுக்கு வெவ்வேறு கொஞ்சம் இதா இருக்குண்ணா. தள்ளி தான்டா இருக்கேன். பக்கத்துல இருக்காது அவளுக்கு. ஆமா, தூரமா தான் இருக்கு. இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அப்ப எப்ப மாதிரி வந்துட்டாப்ல. இப்போ சாயா போட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க போகும்போது நல்லா நல்லா இதா தெரியும். என்னெல்லாம் இருக்கும் உட்காந்து இருப்பாங்க அங்க உட்காந்து. அப்ப அவங்கதான் கேக்குறாங்க, இன்னும் அரபிக்காரி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆமா, ஓனர் அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. எதுவும் சொன்னா ஏதாவது அவரு கேட்டதை நான் சொல்லிட்டேன். நல்ல வேலையா போச்சு, அவளே கேட்டாங்க. அப்ப நாங்க எப்படின்னா அந்த நம்ம இவங்க கார் கிடக்கும் போது தெரியும். கார்ல தான் வருவாங்க அரபிக்காரங்க. காடியை கீழே அவர் பார்த்துட்டு கேட்கறது. அவரை சொன்ன இப்ப சொல்லலாம். அப்புறம்னா அவரு முதல்ல ஒன்றும் சொல்லல, ஒய்ஃப் தான் வந்து மாயா பேசிட்டு இருக்கா அப்படின்னு. எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்றது தெரியல. சரி நம்ம வேலைக்கு நிக்கிறோம் அப்படின்னு. சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, கேளு கதைய பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, சரி பரவாயில்ல இதுக்கிட்ட நாங்க வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு. அவர் அவங்க அவங்க சொன்னதோட கிளம்பிட்டாங்க. எனக்கு மனசு இதாகி போச்சு. என்னடா சட்டுண்டு இப்படி இருக்குதாரா அப்படின்னு. ஆமா, மூஞ்சிலிமா கடைசியில அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஒரு இடத்துல வேலை தானே செய்யறோம். அதனால அவங்க நான் சொல்லுவேனா இது பண்ணிக்கிறீங்கள போயிட்டாங்க. போயிட்டு ஆனா சாப்பாடு தர்றது எப்பவும் தந்துட்டு போறாப்ல. அது வந்தது அது கொடுத்துட்றாப்ல. அதெல்லாம் வந்துட்டு போறாப்ல. அதையும் ஒரு நாள் பாத்துட்டாவ. அப்ப அது என்ன அந்த சாப்பாடு கொடுக்கறதையும் பாத்துட்டா. அது சரி. அதுக்கு நான் சொல்லிட்டேன், அக்கிள் அதான் அதான் அக்கிள் மாஃபி கோயஸ் அப்படின்னு. அது நல்லா இல்லை அப்படின்ட்டு. இது அதாக்கிள் கோயஸ் அப்படின்னு. அது சரி. ஆமா, அது நல்லா இல்லடா, இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு. அவர் அதுக்கு அவ என்னமோ அவளும் இந்த ஹைவான்னு சொல்லுவா. இவங்களுக்கு எப்படி நம்மள இந்த ஹைவான்ங்கிற வார்த்தையை தான் நான் மெயினா வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க தெரியல. ஹைவான்ங்கிறது இந்த மிருகங்கள் நம்ம. அப்புறம் என்னெல்லாம் கொஞ்சம் அந்த அரபியெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு பாரு. வந்த அப்புறம் பெரிய பெரிய சண்டை கிளப்பிட்டேன்ல. அப்ப இந்த ஆளுக்கு வந்து இருக்க போகும்போது அப்ப வந்து என்ன செஞ்சுட்டா அப்படின்னா கோச்சுக்கலாம் போல. அவங்க சரின்ட்டு போயிட்டாங்க. சாப்பாடுலாம் வருது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போகும்போது அப்ப இவன் வந்து அந்த இவன் உள்ளுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவங்க என்ன செய்றாங்க, நாமப்ல ஒரு 2-3 நாள் சென்று இவங்க ஒரு கேமா வாங்கிட்டாங்க. அவங்க இல்ல நம்ம ஆளுக்கு. அது சரி வாங்கலா. நம்ம ஆளுக்கு ஒரு கேமா வாங்கிட்டாங்க. டென்ட் வாங்கிட்டாங்க. அந்த டென்ட் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஒரு பழைய டென்ட் போல எங்கேயும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் அதுக்கு வந்து யாரும் போன யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் சொந்தம் யாருக்குமே பட்டாப்பட்டு சொல்லலாம். ஆமா, அப்ப என்ன செய்யறாங்கன்னா நம்ம இதுக்கு கொஞ்சம் இப்படின்னு எய்த்த மாதிரி கொஞ்சம் தள்ளி அவங்க ஒரு கேமா அடிச்சிட்டாங்க. அது சரி, எல்லாரும் கேம் அடிச்சாலுக்கு தானே அவங்க அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அங்க வந்து திறந்து விட்டு உட்காந்துக்கிறது. அவங்க நம்ம ஆளுக்கு தானே அது. ஆமா ஆமா. ஆமா, சாயா போட்டு கொண்டு போய் கொடுக்க தான் செய்வேன். கொஞ்சம் இப்படிதான் இருக்கேன், நான் கொண்டு போய் கொடுக்க தான் செய்வேன். நான் கொண்டு போய் கொடுப்பேன். அவர் சொல்லுவாப்புல, அப்படியே பரவாயில்ல நீ வை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வெயில் பாலைவன காட்டு மாட்டேனா, வெயிலுனால அவங்களுக்கு இது பண்ண முடியாது. குளிர்காலம் ஆரம்பிச்சாலும் பகல்ல லேசா வெயில் அடிக்கதான் செய்யும். அது சரியா, நம்ம இடத்துக்கு கீழே நல்லா என்னெல்லாம் அடிக்கணும் உட்கார வருவாப்புல. ஆமாமா, அவங்க நம்மளால கொடுவாங்க எடுத்து அடிச்சுட்டாங்க ஈத்த மாதிரி. அடிச்சுட்டு இப்ப கேட்க முடியாதுல. எப்படி கேட்க முடியும்? ஆமா, அவங்க நம்மளுக்கு கெத்த காமிச்சிருவாங்கல்ல. என்னடா அரபிக்காரன் என்ன அரபிக்காரன் அவங்களுக்கு கோவம் இல்லை. அவன் நல்லா தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவதான் இந்த 3 நாள் இருந்துட்டு இவ போடுற ஆட்டம் பெரிய ஆட்டமாப்புல. அதான் பொம்பளை பெரிய கோளாறு பிடிச்சி கேட்டு கிடைச்சியா. அதோட 3 நாள் சின்ன இப்ப போயிட்டு அவங்களுக்கு கேம அடிச்சிட்டாங்களா, இவங்களுக்கு தள்ளிக்கிடுச்சு. என்ன கேம அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அடிச்சிட்டாங்கன்னா இப்ப கேளு அப்படின்னு. அவங்க பெரிய பெரிய கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் உட்காரணும் அவங்க அடிக்கிறது. அவங்க உட்காரது கேட்க முடியாது. எப்படி கேட்ப நீ? இவ பாத்துட்டா கேம அடிச்சத. அது யாரு கேமா, அது யாரு அந்த ஆளுக்கு அவங்க இது அடிச்சுக்கிறாங்க.
என்னட்ட சொல்றா நீ போய் சொல்லு அவங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க இந்த நான் மாத்திக்கலாம் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு நான் சொல்லவா உண்மை சொல்லுவாங்க பாத்தீங்களா இவளுக்கு மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் முடிச்சது மாப்பிள்ள எல்லாரும் இருக்காது நம்ம இருந்தது அப்படி உங்களுக்கு பண்ண அந்த மாதிரி அடிச்சு கேமா ரெடியா அடிக்குதாங்க நான் காவ சாயா பொண்ணு போய் கொடுத்துட்டு வருவேன் காவா குடிக்க மாட்டாப்ல சாயா தான் கொண்டு போய் நான் போய் கொடுத்துட்டு வருவேன் அதெல்லாம் அவன் பார்த்து இல்லைன்னு கேட்கறது செஞ்சா சாயா ஏன் போய் கொடுக்குற அப்படின்னு சாயெல்லாம் அவன் எல்லாம் அவங்க தான் வாங்கி தராங்க உனக்கு என்ன அப்படின்னு சண்டை கொஞ்சம் மறக்க தெரிஞ்சிருச்சு அப்புறம் சண்டை தான் ஒரு தடவை அடுத்து போயிட்டா 3 நாள் சென்றுட்டு அடுத்த வாரம் வர்றா இவங்க போனதோட நம்மளுக்கு வந்துடுங்க அப்படி பகலை சமயத்துல வந்துருவான் பகல்ல வர மாட்டாங்க ராத்திரியும் வருவாங்க பகல்ல வர்றது வந்து யாரு முதலாளியம்மா உனக்கு தான் புதன்கிழமை வந்துட்டு 3 நாள் அங்கே தங்குவாங்க அப்படி தொடர்ச்சியா தங்கி இருப்பாங்க அதனாலதானா அதனாலதான் அது சரி அப்ப அந்த எய்த்த மாதிரி இங்க இருந்தா அது மாதிரி அங்க கூட அவங்க இது இருக்கு இங்க கூட நம்ம இது இருக்கு அந்த வகையை நம்ம கேட்க முடியாது அதுக்கு நடுவுல தான் அந்த ரோடு போகுது அது சரி போய் கேட்க முடியாது எப்படி கேட்கறது அவங்களும் போய் கேட்க முடியாதுல்ல அவங்க உனக்கு இவ்வளவு இருந்தா நம்ம என்னடா என்ன அவங்க பெரிய ஆளு அவங்க ஊண்டிட்டாங்க படிச்சவங்க புறா பேரு இல்ல அவங்க முதலாளி மாதிரிலாம் பெரிய பெரிய முதலாளியா அதனால சரி அவங்க கம்பெனி வச்சிருக்கிறாங்கடா அவங்க எப்படி இருப்பாங்க சப்பையா இருப்பாங்க எல்லாம் பயங்கரமான இருப்பாங்க இல்ல ஒருத்தனை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுதானே அது என்ன பழக்கம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஒண்ணு இது இல்ல பெரிய வீடு சம்பளத்துல வாங்க உன்னை விட கூட சம்பளம் வாங்க எவ்வளவு சொல்ல போனா அப்படி ஆளுக்குள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த இதுனா இல்ல மாப்பிள்ள தெரியுது சூழ்நிலை புரிஞ்சுட்டா ஏன்னா படிப்பறிவு எல்லாம் தரமா ரொம்ப கொஞ்சம் இது மாதிரி பாக்குறது அதான் கிடையாது இந்தியாவில இருந்து வந்துட்டோம்னா நம்மள வந்து ரொம்ப இதா பாக்குறது எதுக்குமே வழி இல்லாம வந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஏன்னா எதுக்குமே வழி இல்லாம வந்து கிடக்குறாங்க எங்க நம்ம எல்லாம் இல்லையாக்க அவ்வளவுதான் முடிஞ்சு அங்க எல்லாத்தையும் அவங்க அம்முட்டு பேரு ஒட்டாத வைக்க போனோம் ஆமா நம்ம எல்லாம் போனதுனாலதான் உருவாக முடியுது உண்மையிலேயே கட்டடங்களுக்கு காரணம் நம்ம தானே வேற இல்லைன்னா யார வச்சு கட்ட முடியும் நம்மளுக்கு போய்த்தானே எல்லாம் நடந்துச்சு அப்ப இது இப்படி ஓடி இருக்க போது அவங்க டேட்ட மாதிரி போட்டா ஒன்னும் சொல்ல முடியல ஆனா நான் வந்து அந்த பிளாஸ்க்ல போட்டு கொண்டு போய் கொடுப்பேன் குடிச்சிட்டு அங்கே உட்காந்து நின்று பேசிட்டு இருப்பாப்ல ஆனா இந்த இடத்துக்கு வரமாட்டாப்ல இவங்க இருக்கையில வரமாட்டாங்க பாக்கி டேத்துல வந்துருவாப்ல ஏன்னா பாக்கி டேத்துல இவ வரமாட்டான் முதலாளி மட்டும் தான் வருவான் அப்ப அவன் மட்டும் வந்து சொல்லிட்டான் பரவாயில்ல நீங்க வந்து இருங்க கொள்ளுங்க அவன் வந்து மஜ்னூன் அப்படின்னு கிறுக்கு முதலாளி சொல்றான் பிந்தி மஜ்னூன் அப்படின்னு அதுதான் பிந்தின பொம்பளையா பிந்தி அங்க இருந்து மனுஷல அங்கேயும் பிந்தினா பொம்பளை அப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கையில அவங்களுக்கு தெரியும் இவரு ஒண்ணும் சொல்லல இவரு கொஞ்சம் மாறிட்டாரு நம்ம முதலாளி அவர் ஓகே இப்ப நடந்துட்டு இருக்கையில இப்ப என்ன ஆகி போச்சுன்னு நம்மள அடுத்து வர்றான் அந்த கேமா அங்கே இருக்கு அந்த ஆளுக்கு இருக்கப்ப வந்துட்டு நம்ம அங்க பேசிட்டு வர்றது நான் போய் இத பாத்துட்டு இவன் என்ன தெரியுமா சொல்றா இந்த இடத்த மாத்தணும் நம்ம இவன்ட்ட இது இப்ப இருக்கிறது அவளுக்கு ஒரு இதாயிருச்சுடா கொஞ்சம் இதா ஃபீல் பண்ணிட்டா நம்மளுக்கு போட்டியா ஒரு கேமா போட்டுட்டு அவங்க நிக்கிறாங்கடா எப்படி நம்மளுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும்னு அது அப்ப இவன் வந்து கேக்குறான் அப்ப வேற இடத்துக்கு போகணும்னாலும் இப்ப தெரியுமா இப்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ள சடனாலாம் தூக்கி எல்லாம் சுட்டிக்கிட்டு போக மாட்டாங்க இனி அடுத்த வெயில் இந்த குளிர் முடிஞ்சு அடுத்த வெயில் வந்தா தான் மாத்தனேன் அப்படித்தான் செய்ய முடியும் ஆமா அப்படித்தான் செய்வாங்க அதுக்கிடையில இவங்களுக்குள்ள ஒரு இதெல்லாம் வந்துருமா இதுண்டா பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும் அந்த மாதிரி நீங்க பிரஸ்டீஜை கொண்டு போய் குக்கர்ல வச்சு தான் அவிக்கணும் அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா மாத்தனேன் இது பண்ண போகும்போது அப்ப வந்து பேசிக்கிட்டு அப்போ சொல்றான் வந்து இது முடிஞ்சது பிறகு வேற இடத்துல மாத்த சொல்லுது அப்படின்ட்டு மாத்த சொன்னா ஆயிடுச்சு நீ சொல்லணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரபிலாம் கொஞ்சம் வந்துருச்சு அதனால இதுக்கப்புறம் மாத்தினா நான் கிளம்பி போயிடுறதுக்கு நல்லா ரெடி ஆயிட்டேனா இருக்காப்புல ஆளுக்க என்ன கூட்டிட்டு போங்கன்னா அந்த ஆளுக்கு ரெடி எனி டைம் ரெடி ஆம்புலன்ஸ் மாதிரி 24 மணி நேரம் ரெடி கூட்டிட்டு போயிருங்கன்னா உடனே போன் அடிச்சா முடிஞ்சுச்சு ஆமா அது இவனுக்கும் தெரியும் ஏன்னா இவன் முதலாளிக்கு நல்லா தெரியும் இப்ப இவன் ஆளுக்கெல்லாம் சுத்தி இருக்கு நான் என் பேனு லைட்டா ஒரு போனா கிளம்பிடுறாங்க ஓடுனா ஓடிடுவான் அப்புறம் இவன் நம்ம தேடிட்டு கிடக்க முடியாது அதனால இவன் கொஞ்சம் பவ்யமாத்த இருக்கணும் ஆனா அது கரெக்டா அவன் அதுக்கு தகுந்த அதனால மாறினது இந்த மார்க்ல பாத்துட்டு அப்படி மோசம் மாறிட்டான் இவ்வளவு பேர் 1-2 பேரா வந்தாங்க நினைக்கிறேன் மொத்தமாடா நல்லா எல்லாம் அந்த பெரிய பெரிய கம்பெனில உள்ள சூப்பர்வைசர் மேனேஜர் இப்படி ஆளுக்க அப்புறம் சும்மா இருக்கு அவன் எல்லாம் பெரிய பெரிய கையா வந்துட்டு போறாங்க 4 மணி 7 மணி
இப்போ போன் அடிச்சு அந்த நேரத்துல வலுமாக்க நான் இறங்கின ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து தான் ஓடி இருப்பேன். அந்த குரூப் இல்லவாரு. ஆமா. அதுக்கப்புறம் நான் ஓடுறதுக்கு இங்க எல்லா ஆப்ஷனும் எனக்கு கிடைக்குது. இப்ப ஃபுல் ஆப்ஷன் ஆயிடுச்சு. இப்ப ஃபுல் ஆப்ஷன் ஆயிருச்சு. எப்ப வேணாலும் ஓடலாம், அப்படி இருக்கணும் நான். அது சரி. ஆனா இவன் வந்து அந்த கொடுமைகள் இது நம்ம குறைச்சிட்டான். அந்த இது இல்ல சுத்தமா. ஆமா, நம்ம இஷ்டத்துக்கு இப்ப இவன் தான் உள்ளக்க புந்துகிட்டு விளையாடுறா உள்ள உட்காந்துக்கிட்டு. ஆமா, குடைச்சல வர்றா இல்ல வந்துக்க மாட்டான் நம்ம கிட்ட. வரமாட்டா. அப்ப இந்த குளிர புள்ள சமாளிக்கணுமா. ஆமா.